வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம சென்னையில இருந்து கேரளாவின் நயகரா எனப்படும் அத்தனப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் தான் போறோம். நாங்க எப்படி போறோம்னா ட்ரெயின்ல தான் டிராவல் பண்ணுவோம். சென்னையில இருந்து சாலக்குடிக்கு ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு அத்தனப்பள்ளிக்கு நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் சாலக்குடி தான். சாலக்குடியில இருந்து பஸ் இல்லைன்னா கேப் மூலியமா அத்தனப்பள்ளியை ரீச் பண்ணலாம். திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. ஆல் செட் ஃபார் த ட்ரிப். சென்னை சென்ட்ரல் வந்துட்டோம். நாங்கள் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதான் நாங்கள் புக் பண்ண ட்ரெயின். இந்த ட்ரெயினில் தான் நாங்கள் சாலக்குடி வரைக்கும் போவோம். ட்ரெயினில் ஏறிட்டோம். இன்னும் 10 நிமிஷத்தில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. The next day. நாங்கள் சாலக்குடியை ரீச் பண்ணிட்டோம். டைம் இப்போ 10 மணி ஆகுது. நாங்கள் இங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி அத்திரப்பள்ளி போவோம். அண்ட் இதுதான் என் ஃபர்ஸ்ட் டைம் அத்திரப்பள்ளி போகிறது. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. டீ குடிச்சிட்டு போகலான்னு பார்த்தா சுட எடுத்துன்னு வந்துட்டாங்க. நாங்கள் சாலக்குடியிலேருந்து ப்ரைவேட் பஸ் பிடிச்சி அத்திரப்பள்ளி நோக்கி போயின்னு இருக்கிறோம். சைடில் பாருங்கள், இதுதான் சாலக்குடி ரிவர். இது அத்திரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி. வியூஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப சீனிக்காக இருக்கும். அங்கங்கே வைல்ட் அனிமல்ஸ் கிராசிங் போர்டு வச்சுருக்காங்க. பாருங்கள், இங்கே எலிஃபண்ட் கிராசிங் போர்டு வச்சுருக்காங்க. இதுதான் அத்திரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் நாங்கள் புக் பண்ண ஹோட்டல் ஸ்ரீஜா மைஸ்ட். இங்கேருந்து அத்திரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸுக்கு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. நாங்கள் ஹோட்டலை ரீச் பண்ணிட்டோம். ரூம் வந்து காம்பேக்டாக இருக்குது. டபுள் காட் பெட்டு. சைடில் விண்டோ இருக்குது. விண்டோ வழியாக பார்த்தா வியூலாம் நல்லா இருக்குது. நாங்கள் ஒரு ப்ரைவேட் ஆட்டோவை புக் பண்ணி அத்திரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ், வாழைச்சல் ஃபால்ஸ் அண்ட் தும்பூர் மொழி ஹேங்கிங் பிரிட்ஜ் பார்க்க கிளம்பினோம். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஹேங்கிங் பிரிட்ஜ் பார்க்க தான் போயிட்டு இருக்கிறோம். ஹேங்கிங் பிரிட்ஜை ரீச் பண்ண ஆரம்பிக்கும் போதே மழை நல்லா ஜோராக பெய்ய ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் இப்போ எங்கே வந்துருக்கிறோம்னா தும்புமொழி ஹேங்கிங் பிரிட்ஜ் தான் வந்துருக்கிறோம். அந்த சமயத்தில் ரொம்ப ஜோராக பெய்யுது மழை. பாருங்கள். மழை லைட்டாக விட்ட உடனே நாங்கள் ஹேங்கிங் பிரிட்ஜில் நடக்க ஆரம்பித்தோம். மறுபடியும் மழை நல்லா பெஞ்சதுனால நாங்கள் ஹேங்கிங் பிரிட்ஜை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாமல் பாதியிலே நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஒரு சில மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். மழை விடாமல் பெஞ்சதுனால நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்பாட் வாழைச்சல் ஃபால்ஸ் தான். நாங்கள் போகிற வழியிலே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் எங்கள் லஞ்சை முடிச்சிட்டோம்.
ரைட் சைடில் பாருங்க அத்திரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸோட வியூ பாயிண்ட். இந்த வழியில் அத்திரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸை தாண்டி தான் வாய்ச்சல் ஃபால்ஸ் போகணும். நாங்கள் ஃபஸ்ட்டு வாய்ச்சல் ஃபால்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அத்திரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கலான்னு டிசைட் பண்ணோம். இதுதான் வாய்ச்சல் ஃபால்ஸ். பாருங்க எப்படி சூப்பராக இருக்கு. நாங்கள் இங்கே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணல, உடனே கிளம்பிட்டோம். ஏன்னா வாய்ச்சல் ஃபால்ஸும் சரி அத்திரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸும் சரி 5 மணிக்கெலாம் என்ட்ரி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டைமுக்குள்ளே நாங்கள் அத்திரப்பள்ளியை ரீச் பண்ணணும். அதனால நாங்கள் இங்கேருந்து சீக்கிரமாக கிளம்பிட்டோம். நீங்கள் ரைட் சைடில் பார்க்குறது சால்பா வாட்டர் ஃபால்ஸ். இது அத்திரப்பள்ளி ஃபால்ஸுக்கும் வாய்ச்சல் ஃபால்ஸுக்கும் நடுவில் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ஃபால்ஸில் தண்ணியே இல்லை, அதனால யாரும் நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே எடுக்கல. நாங்கள் அத்திரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸை ரீச் பண்ணிட்டோம். இதுதான் அத்திரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸோட என்ட்ரன்ஸ். நாம் ஃபால்ஸை ரீச் பண்ணணும்னா என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே கொஞ்சம் தூரம் நடக்கணும். ஃபால்ஸை ரீச் பண்ணிட்டோம். இங்கே ரைட் சைடில் ஒரு வழி போகுது. அந்த வழியில் 15 to 20 minutes ட்ரக்கிங் பண்ணி இறங்கினா ஃபால்ஸோட பாட்டம் ரீச் பண்ணுவோம். அத்திரப்பள்ளி ஃபால்ஸோட கீழ்ப்பகுதி வந்துட்டோம். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு. இங்கே நாங்கள் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு ஃபால்ஸோட டாப்புக்கு போய் குளிக்கிறதுக்காக இங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் ஃபால்ஸோட டாப்புக்கு வந்துட்டு ரன்னிங் வாட்டரில் குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இங்கேயும் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு எங்கள் ரூமுக்கு கிளம்பிட்டோம். இங்கேயும் லைட்டாக மழை பெய்ய ஆரம்பிச்சுது. இருந்தாலும் நாங்கள் நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.